எப்ப பார்த்தாலும் உடல் சோர்வு இருக்கா? எந்த உணவு சாப்பிட்டாலுமே எனக்கு சரியா செரிமானமாகல, கை கால் வலி, உடல் சோர்வு. இதற்கு காரணம் முக்கியமான இந்த 2 வைட்டமின் தாங்க. இது குறைபாடு இருந்துச்சுன்னா உடல் நலன்ல என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்? இதை எப்படி நம்ம ஈஸியா உணவின் மூலம் எடுத்துக்கலான்றத இந்த பதிவுல சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல்நல பிரச்சனைகளை கமெண்ட்ல சொல்லுங்க. அதையும் நான் வீடியோவை போஸ்ட் பண்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ள போலாம். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம எதை பற்றிங்க பார்க்க போகிறோம்? நம்ம எவ்வளோ நியூட்ரிஷன், அதாவது நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி, சத்து குறைபாடு அப்படின்றது பெரும்பாலும் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குங்க. இதை சரி செய்கிறதுக்கு எந்த மாதிரியான உணவுகள் நம்ம எடுக்கலாம்? உணவே மருந்து அப்படின்றது தான் சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் சொன்ன அடிப்படையான ஒரு விஷயம். இதை நம்ம சரி செய்கிறதுக்கு ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய பேருக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி, வைட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்குங்க. ஸோ இதனோட சேர்த்து வைட்டமின் B12. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பலவிதமான உடல் நல உபாதைகளுக்கு இந்த வைட்டமின் தான் காரணம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது வைட்டமின் டி இன்னைக்கு ஏன் நிறைய பேருக்கு குறைபாடு இருக்குன்னா, இது சன்ஷைன் விட்டமின் அப்படின்னே சொல்லுவாங்க. இந்த வைட்டமின் குறைபாடுக்கு நம்ம என்ன செய்யலாம்? காலையில் ஒரு 5 நிமிடங்களோ 10 நிமிடங்களோ இல்லை மாலை நேரத்தில் ஒரு 5-10 நிமிடங்களோ நம்ம சன்லைட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க. இது ரொம்ப முக்கியம். ஆனால் நம்ம வெளியில் போகும்போது என்ன பண்ணுறோன்னா கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிக்கிறோம். ஸோ சன்லைட் பட்டாவே நமக்கு ஸ்கின் டோன் சேஞ்ச் ஆகிடும் அப்படின்ட்டு. சன்லைட்டில் தான் இந்த விட்டமின் அதிகமாக நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். வைட்டமின் டி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எடுக்கக்கூடிய கால்சியம் சார்ந்த உணவுகள் உங்கள் உடலில் அப்சார்ப்ஷன் கரெக்டாக நடக்குங்க. அந்த உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் சரியாக உட்கிரகிக்கப்படும் பொழுது தான் உங்கள் உடலில் நிறைய மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த சத்துக்கள் நல்ல அப்சார்ப்ஷன் நடக்க நம்மளும் ஆரோக்கியமாக இருப்போம். நிறைய பேர் கால்சியம் நிறைய ரிச் ஃபுட்ஸ்லாம் நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், இருந்தாலும் எனக்கு ஏன் இந்த பாதிப்பு ஏற்படுது? இந்த கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள்லாம் நான் சரியாக தானே சாப்பிட்றேன், அப்படி இருந்தும் எனக்கு ஏன் இந்த பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்லேயே இருப்போம். அப்போ உங்களுடைய வைட்டமின் D3 செக் பண்ணி பாருங்களேன். அது குறைவாக இருந்துச்சுனாலும், பர்டிகுலராக பெண்களுக்கு, முக்கியமாக பெண்களுக்கு பார்த்தோம்னா எப்போ பாரு ஒரு உடல் சோர்வு இருக்கிறது, பேக் பெயின் இருக்கிறது, மூட்டு வலி இருக்கிறது, இந்த மாதிரியான நிறைய உடல்நல உபாதைகளை நீங்கள் சொல்கிறீங்க. இது சரி செய்யணும்னா ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்களில் இது முக்கியமானது. விட்டமின் D3 நார்மலாக இருக்கா, கால்சியம் நார்மலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி விட்டமின் டி அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு சப்ளிமெண்ட்ஸும் நீங்கள் நிறைய பேர் எடுக்கிறீங்க. அந்த சப்ளிமெண்ட்ஸ் வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை 10 நாட்களுக்கு ஒரு முறை உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனோடு சேர்த்து நான் சொல்லக்கூடிய சில உணவுகளையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. அதுலேயும் நேச்சுரலாக உங்களுக்கு கால்சியம் மற்றும் விட்டமின் டி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதில் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் நமக்கு ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை நம்ம எடுத்துக்கலாம். மறக்காமல் நெய், ஸோ நெய் வகை உணவில் நிறைய சேர்த்துக்கோங்க. சில வகையான மருந்துகளை நம்ம கொடுக்குறோம். அந்த வாதம் குறையிறதுக்கு நம்ம சில நெய் வகை மருந்துகளை நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைங்களா, அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய அந்த அஸ்வகந்தா நெய் மாதிரி மருந்துகள், சதாவரி நெய் மாதிரியான மருந்துகள், இதை நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு கால்சியமோ வைட்டமினோ குறைபாடு இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாங்க. ஸோ ரெகுலராக இதை நீங்கள் இப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது உடல் நலனில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது. இந்த வைட்டமின் டிஃபிஷியன்சியும் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். அடுத்தது முக்கியமாக நம்ம சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா வைட்டமின் B12. ஸோ இந்த B12 என்னங்க பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய பிரெயின் செல்ஸ் ஆக்டிவாக இருக்கிறதுக்கும், நம்மளுடைய மெமரி பவர் நார்மலாக இருக்கிறதுக்கும், DNA சிந்தசிஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இது மட்டும் இல்லை, நம்மளுடைய RBC செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ் உற்பத்தி ஆகிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வைட்டமின் B12 அப்படின்னு சொல்லும்போது பர்டிகுலராக இந்த நான்வெஜ், ரெட் மீட் எடுக்கிறவங்களுக்கு நல்லாவே அந்த சத்துக்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம இந்த ரெட் மீட் நல்லா குக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி சாப்பிடும்பொழுது அந்த B12 உடலில் நல்லாவே நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சரிங்க, இல்லை இதை தாண்டி வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குது? வெஜிடேரியனில் என்னெல்லாம் நம்ம எடுக்கும்போது வைட்டமின் B12 நமக்கு நார்மலாக மெயின்டைன் ஆகும்.
அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நெய் வகை விஷயங்கள், நெய் வந்து உணவில் சேர்த்துக்கிறது, வெண்ணெய் சார்ந்த உணவுகள், பால் மற்றும் பால் பொருட்களை நீங்கள் எடுக்கும்பொழுதும் அதுலேயுமே வைட்டமின் B12 நிறைஞ்சு இருக்குது. இதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இதனோட சேர்த்து சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கோங்க. இதுலேயுமே விட்டமின் B12 நிறையவே இருக்குங்க. இந்த வைட்டமின் குறைபாடு நம்ம நிவர்த்தி செய்கிறதுக்கு எப்போதுமே நம்ம சொல்கிற விஷயம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸை எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரூட்ஸ் நம்ம சாப்பிடும்பொழுது தான் உடல் நலனில் நிறைய மாற்றங்கள் கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ இப்போது ரெகுலராக நம்ம ஃப்ரூட்ஸ் எடுக்கும்பொழுது உடல் நலனிலும் நிறைய மாற்றங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும், நிறைய முன்னேற்றமும் தெரிய ஆரம்பிக்கும். சரி, இதை தாண்டி நம்ம வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினந்தோறுமே நீங்கள் மாதுளை எடுத்துக்கலாம். அதனோட சேர்த்து செவ்வாழை. ஸோ வாழையிலும் பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு தேவையான வைட்டமின் சோர்சஸ் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. செவ்வாழை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய நாட்டு கொய்யா. ஸோ கொய்யா நீங்கள் எடுத்துக்கிட்டே வரும்பொழுதும் அதுலேயும் விட்டமின் நிறைஞ்சிருக்கு. அந்த வைட்டமின் டிஃபிஷியன்சியை நமக்கு சரி செய்யக்கூடிய விஷயமும், அயன் டிஃபிஷியன்சி, ஏன்னா வைட்டமின் B12 டிஃபிஷியன்சினால் பார்த்தீங்கன்னா அனிமியா அப்படின்ற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு வந்துடும். இதனால் பார்த்தீங்கன்னா மெமரி லாஸ் ஆகிறது, நடக்கும்போது ஒரு கை கால்களில் தெம்பே இல்லாத மாதிரி இருக்கிறது, கைகளில் ஒரு நடுக்கம், கால்களில் ஒரு நடுக்கம் ஏற்படுறது, திடீர்னு வந்து டென்ஷன் ஆவாங்க, மூட் ஸ்விங் ஆகிற மாதிரியான விஷயங்கள், இது எல்லாமே நிறைய பேருக்கு நடக்குதுங்க. ஸோ இதை சரி செய்கிறதுக்கு தான் நம்ம வைட்டமின் நிறைந்த உணவுகள், B12 நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறோம். இதில் முளைக்கட்டிய பயிறு வகைகள் தவறாமல் எடுத்துக்கோங்க. ஸோ கால்சியம், வைட்டமின் D டிஃபிஷியன்சி இருக்கிறவங்களும், வைட்டமின் B12 டிஃபிஷியன்சி இருக்கிறவங்களும் மறக்காமல் இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும்பொழுது நம்ம உடல் உள்ளுறுப்புகளும் ஆரோக்கியமாக இருக்குங்க. இந்த முளைக்கட்டிய பயிறு அப்படின்னு சொல்லும்பொழுது பச்சை பயிறு எடுத்துக்கலாம், முளைக்கட்டிய உளுந்து மறக்காமல் இதை எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு விட்டமின் D டிஃபிஷியன்சி இருந்தாலும், வைட்டமின் B12 டிஃபிஷியன்சி இருந்தாலும் அதை சரி செய்கிறதுக்கு உளுந்து ரொம்ப முக்கியமானது. முளைக்கட்டிய கருப்பு உளுந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே வரும்போது எலும்புகள், தசைகள் நமக்கு வலிமையாக இருக்கும். ஸோ ரெகுலராக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை தாண்டி இன்னும் சில விஷயங்களும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ கீரை வகைகளை ரெகுலராக எடுத்துக்கணும். ஸோ அப்படி எடுக்கும்போதும் கால்சியம், வைட்டமின் B12 இந்த டிஃபிஷியன்சி இல்லாமல் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ அப்போது பார்க்கும்பொழுது இந்த B12 அப்படின்னு சொல்கிற ஒரு டிஃபிஷியன்சி தான் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அந்த B12 டிஃபிஷியன்சி இருக்கும்பொழுது வரக்கூடிய சில வகையான உடல் உபாதைகளை நீங்கள் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி ஆகணும், முக்கியமாக பெண்களுக்கு. இதனால தான் மசில் கிராம்ஸும் நமக்கு ஏற்படுது. ஸோ இதை நம்ம சரி செய்யணுன்னாலும் இந்த மாதிரியான முளைக்கட்டிய பயிறு வகைகள், கீரை வகைகள், முழு தானியங்கள், ஹோல் கிரைன்ஸ் இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்க, இந்த டிஃபிஷியன்சி இருக்குது, அனிமியா இருக்குது, உடல் சோர்வு, தசைகள் தொடர்பான பிரச்சனைகள், இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரியான மருந்துகளையும் சித்த மருத்துவத்தில் எடுத்துக்கலாம். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா பூனைக்காளி விதைகள் ரொம்ப முக்கியங்க. ஸோ ரெகுலராக நீங்கள் பூனைக்காளி விதைகளை எடுத்துக்கிட்டே வாங்களேன். ஸோ உடலில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தசைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ பூனைக்காளி விதைகளை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. இதை பொடியாகவே நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த பொடியை வந்து நம்ம ரெகுலராக பாலில் கலந்தோ இல்லை நெய்யோடு சேர்த்தோ நம்ம பயன்படுத்தலாம். இப்படி பயன்படுத்தும் போது சர்மத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது. ஸோ பொதுவாகவே காலையில், அதுக்கு தான் காலையிலே எந்திரிச்சிக்கோங்க, சன்லைட்டில் கொஞ்சம் நேரம் இருங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ விட்டமின் D குறைபாடு இருந்தாலும், வைட்டமின் B12 குறைபாடு இருந்தாலும் இந்த மாதிரியான உணவு முறைகள் எடுக்கும்போது உடல் நல்ல பல பிரச்சனைகள் வராமல் நம்ம தடுக்கலாம். ஏன் நம்ம சொல்கிறோன்னா, நம்ம ஒரே ஒரு தலை சுத்தல் இருக்குது, கை கால் வலியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ரொம்ப நம்ம வேறு ஏதேதோ பிரச்சனைன்னு யோசிப்போம். அதுக்கு இந்த சத்தான உணவுகள் எடுக்கும்போதே இந்த வைட்டமின் குறைபாடு நமக்கு நிவர்த்தி செய்யப்படுது. மேலும் உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் இருந்து அதற்கான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.